2 குறிப்பேடு அதிகாரம் 1. சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடல். தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார். அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவர் ஆக்கினார். சாலமோன் இஸ்ரேல் அனைவரையும், ஆயிரத்தவர், நூற்றுவர் தலைவர்கள், நீதிபதிகள், இஸ்ரேலரின் தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து பேசினார். அங்கே இருந்த சபையார் அனைவரும் சாலமோனுடன் கிபெயோனில் இருந்த தொழுகை மேட்டுக்கு சென்றனர். ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலை நிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஆனால் இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து எயராமில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். இருப்பினும் கூரின் பேரரும் ஊரியின் மகனுமான பெட்சலேல் செய்த வெண்கல பலிபீடம் கிபெயோனில் ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு முன் இருந்தது. சாலமோனும் சபையாரும் அங்கே வழிபாடு நடத்த சென்றனர். சாலமோன் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் திருமுன் அமைத்திருந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஏறி சென்று அதன் மேல் 1000 எரிபலிகள் செலுத்தினார். அன்றிரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி, என் தந்தை தாவீதுக்கு பேரன்பு காட்டினீர். அவருக்கு பின் நீர் என்னை அரியணையில் அமர்த்தி இருக்கிறீர். கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன். ஏனெனில் நிலத்தின் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர். எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார். கடவுள் சாலமோனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை. மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உனக்கு பின் வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார். சாலமோனின் ஆற்றலும் செல்வமும். பிறகு சாலமோன் கிபெயோனில் இருந்த தொழுகை மேட்டில் இருந்தும் சந்திப்பு கூடாரத்தில் இருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர்ப்படையையும் குதிரை படையையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தனர். அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களை போன்றும் எருசலேமில் ஏராளமாய் கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கேவேயில் இருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிலிசியாவில் இருந்து குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி வந்தனர். அவர்கள் தேர் ஒன்றுக்கு 600 செக்கேல் எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினர். அவை அவர்கள் வழியாகவே இத்திய மன்னர் சிறிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன.